ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த சென்டென்ஸ் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், வாக்கியமும் அதன் வகைகளும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாக்கியம்னா என்ன? த சென்டென்ஸ் a group of words which makes a complete sense is a called sentence. அதாவது பல சொற்கள் சேர்ந்து ஒரு முழுமையான பொருளை தந்தால் அது வாக்கியம்னு நம்ம எனப்படும். இப்போ ஷார்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸில் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கணும், அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் சென்ஸ் கொடுத்துருக்கணும். ஓகேவா? இதுதான் நம்ம சென்டென்ஸ்ன்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். தே ஹாவ் ஃபினிஷ்டட் த ஹோம்ஒர்க். அவர்கள் வீட்டு பாடத்தை முடித்து விட்டனர். இந்த சென்டென்ஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆகுது அண்ட் ஒரு மீனிங் கொடுக்குது, நமக்கு முழுமையான மீனிங் கொடுக்குது. ஸோ இது ஒரு சென்டென்ஸ்குள்ள எடுத்துக்காட்டு. வாட் ஆர் யூ டூயிங்? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இதுவும் முடிவடையுது, நமக்கு ஒரு முழுமையான பொருள் தருது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், வாக்கியங்களின் வகைகள். வாக்கியங்களை நம்ம 4 வகையா பிரிக்கலாம். அசரேட்டிவ் சென்டென்ஸ், டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், செய்தி வாக்கியம்னு நம்ம சொல்வோம். செகண்ட் ஒன் இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ், வினா வாக்கியம். தேர்ட் ஒன் இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ், கட்டளை அல்லது வேண்டுகோள் வாக்கியம்னு சொல்வோம். 4வது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ், வியப்பு வாக்கியம்னு சொல்வோம். இப்போ ஃபர்ஸ்ட்ல டிக்ளரேட்டிவ் ஆர் அசரேட்டிவ் சென்டென்ஸ் பத்தி பார்க்கலாம். செய்தி வாக்கியம்னு நம்ம தமிழ்ல சொல்வோம். இந்த செய்தி வாக்கியம்னா என்ன அப்படின்னா, a sentence that makes a statement or assertion is a called declarative or assertive sentence நம்ம சொல்லுவோம். ஒரு செய்தி அல்லது தகவலை சாதாரணமாக தெரிவிக்கும் வாக்கியம் தான் சாதாரண வாக்கியம் அல்லது செய்தி வாக்கியம்னு நம்ம சொல்றோம். எடுத்துக்காட்டு பார்ப்போம். சில்ட்ரன் ஆர் பிளேயிங் இன் த கார்டன். குழந்தைகள் தோட்டத்தில் விளையாடி கொண்டு இருக்கின்றன. இது ஒரு சாதாரண ஒரு வாக்கியம், அப்படிதானே? குழந்தைகள் தோட்டத்தில் விளையாடுறாங்க அப்படிங்கிற ஒரு சாதாரண வாக்கியம்னால இது நம்ம டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் நம்ம சொல்றோம். ஐ வில் கோ டு டெல்லி டுமாரோ. நான் நாளை டெல்லிக்கு செல்வேன். இதுவும் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம மற்றவங்க கிட்ட சொல்றோம், அதனால இதை நம்ம டிக்ளரேட்டிவ் அல்லது அசரேட்டிவ் சென்டென்ஸ் நம்ம சொல்றோம். இப்போ இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ்னால் என்ன, ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கணும். அந்த சென்டென்ஸில் ஃபுல் ஸ்டாப் இருக்கணும். அது ஒரு சாதாரணமாக ஒரு வாக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம டிக்ளரேட்டிவ் ஆர் அசரேட்டிவ் சென்டென்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ எல்லாருக்கும் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்னால் என்னன்னு புரிஞ்சிருக்கோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ், வினா வாக்கியம். வினா வாக்கியம்னா ஒரு வினாவை எழுப்புவதாக அமையும் வாக்கியம் வினா வாக்கியம்னு நம்ம சொல்லுவோம். இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ்னா என்ன அப்படின்னா, a sentence that asks the question is called interrogative sentence ன்னு சொல்றோம். ஒரு வினாவை எழுப்புவதாக அமையும் வாக்கியம் தான் வினா வாக்கியம். இப்ப எடுத்துக்காட்டுக்காக எக்ஸாம்பிள், how are you? நீ எப்படி இருக்கிறாய்? நீ நலமா? are they going to play? அவர்கள் விளையாட போகிறார்களா? இப்படி இந்த மாதிரி நம்ம கேள்வி எழுப்பி நம்ம கேட்குற எல்லா சென்டென்ஸுமே நம்ம இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் தான் நம்ம சொல்றோம். சரி, இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ்னா a sentence that expresses a command request is called an imperative sentence நம்ம சொல்றோம். இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ்க்கு எக்ஸாம்பிள், don't shout, don't go outside, don't sit down. இப்படி நம்ம கட்டளையா பேசுறது எல்லாமே இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்றோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்ல என்ன அப்படின்னா, a sentence that expresses strong feelings like happiness, sadness, wonder, etc. is called an exclamatory sentence நம்ம சொல்றோம். ஒரு மகிழ்ச்சியான விஷயங்களையோ துக்கமானதையோ ஆச்சரியமாவோ நம்ம உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் வாக்கியம் தான் வியப்பு வாக்கியம் அல்லது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் நம்ம சொல்றோம். இப்போ எடுத்துக்காட்டு பார்க்கலாம். How beautiful the Taj Mahal is. How beautiful the Taj Mahal is. தாஜ்மஹால் எவ்வளவு அழகாக உள்ளது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஃபீலிங்ஸை எக்ஸ்போஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி வாக்கியங்களை நம்ம எக்ஸ்க்ளமேட்டரின்னு சொல்கிறோம். இன்னொரு எக்ஸாம்பிள், ஹுரே we have won the game.
நாங்கள் விளையாட்டில் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு நம்ம சந்தோஷமா சொல்றோம். ஸோ இப்படி சந்தோஷமா சொல்றக்கூடிய எல்லா சென்டென்ஸுமே நம்ம எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் தான் நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்போ ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணலாம். நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சில ஒரு 3 விஷயங்கள் இருக்கு. அசர்டிவ் சென்டென்ஸ்க்கு ஃபுல் ஸ்டாப் இருக்கணும், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்க்கு கொஸ்டின் மார்க் இருக்கணும், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸுக்கு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடென்டிஃபிகேஷன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். தான் நம்ம சென்டென்ஸ் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ். இந்த லெசன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஃபுல் வீடியோ பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குயிக் அண்ட் லேர்ன். பை.